இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அன்புமணி போன்றவர்கள் எல்லாம் படித்தவங்க தெளிவாகணும். ஜாதி கட்சி தேவையா, இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணுமா, நம்மளை ஜாதி கட்சின்னே கொண்டு வந்து நிறுத்துறாங்களே, ஜாதி தேவையா அப்படின்னு நினைக்கிறோம். இவங்க வந்து இந்த வன்னியர்கள்னு சொல்கிறதே தப்பு. தமிழர்கள்னு மொத்தத்தில் எடுத்துக்கிட்டு செஞ்சார்னா அவருக்கும் ஒரு நல்லது. இவங்க தான் அதுக்கு பெரிய எல்லாருக்கும் மூலமுன்னும் நடத்துனாங்கன்னா அது தவறு. எதிர்கட்சிகள் சார்பாக பொது வேட்பாளர்னு சொல்றாங்க. அதில் திமுகவும் அடங்கும், அதிமுக. முதல்ல பொதுவா வாப்பா. நீ வந்து ஒரு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து பேசுறதுக்கு என்ன தகுதி? கட்சின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு கொள்கைக்காக தான் ஒரு கட்சி, கொள்கைக்காக ஒரு கட்சி, கட்சிக்காக ஒரு அமைப்பு, அமைப்புக்காக நிர்வாகிகள். கொள்கையே இல்லைன்னா கட்சி எதுக்கு, கட்சியில் நிர்வாகிகள் எதுக்கு, தலைமை எதுக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன கொள்கை அதை சொல்லுங்க. யார் கொள்கை, என்ன கொள்கைன்னு 2 பேரும் சொல்லுவாங்களே தவிர 2 பேருக்குமே கொள்கையே தெரியாது. கனிம வளங்களில் கொள்ளைன்னா அளவு கடந்த கொள்ளை, ஆற்று கொள்ளை, இயற்கை வளங்களை கொள்ளை, இதெல்லாம் ஒரு தனியாக ஒன்று கொடுத்து அது பாட்டுக்கு அந்த தொழில் நடக்குது. விஜய் வந்து முதலே சொல்லிட்டார், நான் வந்து தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணுற எண்ணம் இருந்தால் இங்கே வந்து அந்த எண்ணத்தெல்லாம் தொடர்ச்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நிலைமை நீடிக்குதா, பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப இடைத்தேர்தல்லாம் வரும் இல்லையா, திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருது. அங்க வந்து எதிர்கட்சிகள் சார்பா ஒரு பொது வேட்பாளரை போடணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதற்கு வந்து தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? இப்படி பண்ணா இவர் வந்து சொல்றதுக்கு, இது வந்து ஒரு ஜாதி கட்சி. நீங்க என்ன சொன்னாலும் ஒரு ஜாதி கட்சி. ஜாதி கட்சியை வந்து வச்சுக்கிட்டு பேசுறது, முட்கோக்கை பற்றியோ மற்றதை பற்றியோ பேசுறதுன்றது வந்து இன்னும் அன்புமணி போன்றவர்களெல்லாம் படித்தவங்க தெளிவாகணும். ஜாதி கட்சி தேவையா, இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணுமா, நம்மளை ஜாதி கட்சின்னே கொண்டு வந்து நிறுத்துறாங்களே, ஜாதி தேவையா அப்படின்னு நினைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியார் வந்து கலப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம் வேணும்னு சொன்னாருன்றதுக்கு போக பெரும்பகுதி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாதி மறுப்பு திருமணம் சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. பெரிய இடங்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்களோ, படிப்புலையோ மற்றதுலையோ அந்தஸ்தில் இருக்காங்களோ, அது வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் கல்யாணங்கள் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு, அதாவது ஒரு அளவுக்கு மேலே இருக்கிறவங்கள 100க்கு 70-75% இப்போ தானாக இயற்கையாக நடக்குது. அதே மாதிரி கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற பெண்கள் அவங்க தானாக லவ் பண்ணி அவங்க பண்ணுறது நடக்குது. இது யாரும் இவங்க வந்து இது எல்லா சமுதாயத்திலும் நடக்குது. இவங்க வந்து இந்த வன்னியர்கள்னு சொல்கிறதே தப்பு. தமிழர்கள்னு மொத்தத்தில் எடுத்துக்கிட்டு செஞ்சார்னா அவருக்கும் ஒரு நல்லது. ஒரே குறிப்பிட்ட இந்த சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது இவங்க தான் அதுக்கு பெரிய எல்லாருக்கும் மூலமுன்னும் நடத்துனாங்கன்னா அது தவறு. அதை வச்சுக்கிட்டு அவர் பேசுறதுக்கு பாவம், அவர் எதாவது பேசி போட்டோம், என்ன பண்ணுறது, கட்சி வச்சிருக்காரு பேசுவார். இல்ல அவர் சொல்ற விதத்திலே வந்து பார்த்தா எதிர்கட்சிகள் சார்பாக பொது வேட்பாளர்னு சொல்றாங்க. அதில் திமுகவும் அடங்கும், அதிமுக. முதல்ல பொதுவா வாப்பா. நீ வந்து ஒரு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ பொதுவா எல்லாரையும் ஏற்றுக்கொண்டுருவாங்களா? கிடையாது. உன்னை வந்து திருமாவளவன் வந்து குடிதாங்கின்னு அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாரு. அப்புறமாவும் கருத்து வேறுபாடுகள் வந்து 2 பேரும் பிரிஞ்சு போனீங்க. அதனால் வந்து உங்களால் வந்து எல்லா கட்சிக்கும் பொதுன்னு பேசுங்க. இல்லைன்னு சொன்னால் அது சரியாக வராது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தாவேக்கா வந்து பல பேரை வந்து அதிமுகலேருந்து இழுக்குது, குதிரை பேரத்தில் ஈடுபடுது அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாலும், இப்போ அடுத்தடுத்து தேர்தல்லாம் வரப்போகுது, அப்போ உள்ளாட்சி தேர்தல்லாம் வரப்போகுது. அப்போ இவங்களுடைய சப்போர்ட் தேவைன்னு தாவேக்கா நினைக்கிறாங்களா? குதிரைகள் நீங்கள் அப்போ இவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் குதிரைகளா? அங்கேருந்து வந்தால் குதிரை பேரமா? திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் குதிரைகள். அவங்க இந்தாண்ட வந்தாங்கன்னா உடனே குதிரை பேரம். அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் குதிரைகளை தான் வளர்க்குறீங்களா அல்லது மனிதர்களை வளர்க்குறீங்களா, அரசியல்வாதிகளை வளர்க்குறீங்களா? அந்த பேரே உங்களுக்கு வந்து கேவலமானதுன்னு. நீங்களும் குதிரையில் ஒன்று, அந்த குதிரைக்கு தலைவர்கள் தானே நீங்கள். அதனால் அது முதல்ல குதிரை பேரம் என்பதே வந்து சரியான வார்த்தை இல்லை, அது ஒரு அசிங்கமான வார்த்தை. அதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணள்ளி போட்டுக்குவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது அல்ல. நீங்கள் வந்து ஒரு தலைவனாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் நடக்கணும். ஒன்று பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, உன்னோட ஒத்து போகலை, பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்க வந்து அதை சொல்கிறதுக்குரிய உரிமை அவங்களுக்கு உண்டு. அதை வந்து நீங்கள் வந்து அப்பப்போ வந்து முதல் திமுகலாம் அண்ணா காலத்தில் அடிக்கடி
பொதுக்குழு கூட்டுவாங்க, செயற்குழு கூட்டுவாங்க. பிரச்சனைகள அதில விவாதம் பண்ணி, அந்த பிரச்சனைகள ஒட்டி பேச்சு நடக்குமே தவிர, வெளியில வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நான் பார்த்த வரையில, அண்ணா திமுகல ஒருத்தர் கூட கட்சிய விட்டு வெளியில அனுப்புறதே கிடையாது. அண்ணா வந்து இப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஏதாச்சும் ஒரு ஏரியாவுல பிரச்சனைன்னா, உடனே என்.வி. நடராஜன் அனுப்புவாரு. போய் சமாதானம் பண்ணிட்டு வரணுமே தவிர, கட்சி விட்டு நீக்குற வேலைலாம் அவங்களுக்கு கிடையாது. 10, 11ஆக வேண்டும் என்று விரும்புவேனே தவிர, 10, 9ஆக ஒரு காலத்திலும் விரும்ப மாட்டேன்பாரு. இவரு பழனிசாமி ஒவ்வொரு ஆளா வெளியில தள்ளிட்டு இருந்தா, கடைசியில இவரு மாத்திரம் தான் எஞ்சுவாரு. அப்படி அது ஒரு கட்சியா அது? அது ஒண்ணும் கட்சி கிடையாது. அது ஒரு கூட்டம். இல்லையா நாங்க பார்த்த வர பார்த்தீங்க இது வரைக்கும் நாங்க திராவிட அரசியல் மட்டும் தான் நாங்க பார்த்துருக்கோம். இதுவரையும் ஒரு ஆட்சியில இருக்கிறப்ப அதிமுக எம்எல்ஏ திமுகவுக்கோ இல்ல திமுக எம்எல்ஏ அதிமுகவுக்கோ போய் நாங்க பெருசா பார்த்தது இல்ல. ஏன் இன்னும் கையில அந்த மை கூட அழியல. அதுக்குள்ள 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அங்க போறாங்களே. இது வந்து வடநாட்டுல பார்த்துருக்கோம். இங்க பார்த்தது இல்லல்ல. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அதாவது அ ஒரு கட்சின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு கொள்கைக்காக தான் ஒரு கட்சி. கொள்கைக்காக ஒரு கட்சி, கட்சிக்காக ஒரு அமைப்பு, அமைப்புக்காக நிர்வாகிகள். கொள்கையே இல்லைன்னா கட்சி எதுக்கு? கட்சியில நிர்வாகிகள் எதுக்கு? தலைமை எதுக்கு? கிடையாது. உங்களுக்கு என்ன கொள்கை அத சொல்லுங்க. யார் கொள்கை? என்ன கொள்கைன்னு 2 பேரும் சொல்லுவாங்களே தவிர 2 பேருக்குமே கொள்கையே தெரியாது. என்ன கொள்கை? திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்ன? எம்ஜிஆருடைய கொள்கை என்ன? எம்ஜிஆர் வந்து இது இங்க இருக்குது மேலேயே இங்க வச்சிருக்கிறாங்க பட்டயம். அதில வந்து என்ன சொல்றாருன்னா, டெல்லிக்கு சொல்றாரு, "கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம்னு." சமநிலையில எனக்கு நீங்க போய் அங்க தண்டனிட்டுட்டு வர்றீங்க. அங்க போய் அவங்க கால பிடிச்சுட்டு வர்றீங்க. இதுதான் நடக்குது. அதனால உங்களால சமநிலையில் இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். உங்கள்ட்ட நேர்மை இருந்தா நீங்க நேரா துணிவோட பேசுவீங்க. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல முதல்ல ஒரு அப்பல்லாம் பிரைம் மினிஸ்டர்ம்பாங்க. பி.சி. ராய்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர வந்து ஒரு ஒரு பிரச்சனை அதாவது பெ பெ பெங்காலுக்கு இந்த பெர்பாரின்ற ஒரு இடத்த நேரு குடுக்கறதுக்கு ஒரு யோசனை பண்ணாரு. உடனே நேரு அவர் என்ன சொல்றாரு, யாரு? ஒரு வங்காளினுடைய முதலமைச்சர், "மிஸ்டர் நேரு, மைண்ட் யுவர் பிசினஸ்" அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. ஒரு மாநில தலைவர், ஒரு பிரைம் மினிஸ்டர், "உன் வேலைய பாருய்யா, இதெல்லாம் வேலை இல்ல. நான் குடுக்க மாட்டோம்னு" அது கேஸ் போட்டு அத நிறுத்திட்டாங்க. அதனால அப்படி ஈக்குவல் ரேங்க் அண்ட் ஃபைல்ல தான் இருந்தாங்க. இப்ப நீங்க வந்து அடிமைகளா தான் இருக்கீங்களே தவிர, அவங்க என்ன சொல்றாங்கன்னு வாய கட்டி வாய திறக்கிறதுக்கு முன்னாடி வாயில மூடிக்கிட்டு தான் உட்காந்துருக்கீங்களே தவிர வேற ஒண்ணும் காரணம் உங்ககிட்ட யோக்கியதை இல்ல, நியாயம் இல்ல, நேர்மை இல்ல, ஒழுங்கு இல்ல. நீங்க இன்னும் சொல்லப்போனா நான் கேட்கிறேன், ஒரு ஆளுங்கட்சி 5 வருஷம் வேலை செய்யுது. 5 வருஷத்துல அந்த மக்கள பார்த்து, மக்களுக்கு வேண்டியத பண்ணி, நியாயப்படி நடந்திருந்தா, உனக்கு எதுக்கு கூட்டணி எதுக்கு? நான் ஆளுங்கட்சிக்கு கூட்டணி வச்சதே ஒரு அயோக்கியத்தனமான வேலை. 22 ஏன்னா கட்சி கூட்டணியா ஆமா, திமுகவோட? தவறு. ரொம்ப மிகப்பெரிய தவறு. நீ நியாயமா நடந்ததுன்னு ஒண்ணும் இல்ல. நீ 25 கட்சிகள சேர்த்து வச்சுக்கிட்டு, நீ வந்து அப்ப தேர்தல் நேரத்துல அரசாங்க பணத்தெல்லாம் வாரி வாரி குடுத்து, அது பண்ணி, இது பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா, இதுக்கு பேரு நீ உண்மையா நடந்திருக்கன்றத உன் மனசாட்சியே ஒத்துக்கோலன்னு அர்த்தம். மனசாட்சி வச்சிருந்தா தைரியமா நான் மக்கள சந்திக்கிறேன். நான் என்னுடைய பணிக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு வரணும். நீ எதுக்காக அப்படி பண்ற? அதனால யாருக்கும் உங்கள்ட்ட நேர்மை இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சே அந்த தப்ப பண்றாங்க. ஏன் நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க. அதாவது ஒன்றிய அரசுக்கும், மாநில அரசுக்கும் எல்லாமே ஏத்துக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இததான் கடந்த ஆட்சியில முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடைபிடிச்சாரு. டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு. இது சொல்லியே தோத்து போயிட்டாருயா. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்ற உனக்கு நீ பண்ண தப்புகள் இருக்க ஏராளமா மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, நீ இப்ப என்ன பண்ற? டெல்லிய காட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலான்னு மிரட்டின வார்த்தை அது. இதய சுத்தியோடு நீ நேர்மையா நடந்திருந்தா அத சொல்லியிருந்தா 100க்கு 90, 95% உனக்கு ஓட்டு வந்திருக்கும். சாதாரணம். நீ என்ன பண்ணல? பாருங்க, கனிம வளங்கள்ல கொள்ளைன்னா அளவு கடந்த கொள்ளை. சென்னையில நான் 1967ல சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு சென்னைய சுத்தி இருந்த மலைகளே காணோம். எங்கடான்னு ஒண்ணுமே தெரியல. சென்னையில மழைலாம் இருந்துச்சாயா? இருந்தது. அதெல்லாம் போயிடுச்சு. ஆச்சா, அந்த மாரி ஆற்றுல கொள்ளை, இயற்கை வளங்கள கொள்ளை, இதெல்லாம் ஒரு தனியா ஒண்ணு குடுத்து அது பாட்டுக்கு அந்த தொழில் நடக்குது. இப்ப அண்ணா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பண்ணாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா, தமிழ்நாட்டுக்கு என்ன முதல் பிரச்சனைன்னாரு. பார்த்தாரு, முதல் பிரச்சனை தண்ணி தான். தண்ணி இல்லாத நாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு அவரு யோசனை பண்ணி, உலக நாடுகள்ல எங்கெங்க தண்ணி இல்லாத நாடு இருக்கோ அவங்கள தொடர்பு படுத்தி என்ன பண்ணாங்கன்னா, கிடைக்கிற தண்ணிய குழாய் மூலமா எல்லா இடத்துக்கும் நிலங்களுக்கு விட்டா, ஓரளவுக்கு தண்ணி பிரச்சனைய தீர்த்துடலாம் அப்படின்னாரு. அது அண்ணா கண்டுபிடிச்சு சொன்னது. ஆனா அத நீங்க செஞ்சீங்களா? இல்ல. ஏன் செய்யலைன்னா, தண்ணி மேட்டூர்ல தண்ணி திறக்கிற போது தான் இங்க வாய்க்கால் கிளீனுக்கு ஒரு இதுக்கு ஒரு டெண்டர் விடுவான்.
இவன் டெண்டர் விட்டதும் அப்படியே 4 நாள் 5 நாள் ஆட்டம் காட்டிட்டு தண்ணி கிட்டக்க வரும்போது ஒரு ஜேசிபி ஈசிபி வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுவான். அதெல்லாம் தண்ணி வந்துடும். எல்லாம் வெட்டிட்டா தண்ணியில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் பில்லு வாங்கிடுவான். அந்த பில்லு வாங்குறதுக்காக வச்சுருந்தீங்களே தவிர ஒரு இதய சுத்தியோடு நீங்கள் சர்க்கார் நடத்தலை. நேர்மையாக இந்த தவறு நடக்கக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நாடு எப்பயோ செழிப்பாக இருந்திருக்கு. இப்போ நாட்டில் இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து 10% 12% நம்ம வளர்ச்சியெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. என்ன உண்மைன்னா பெரியாரும் அண்ணாவும் காமராஜரும் செய்த பணியினால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் படித்தாங்க. படித்து வெளியில் வர்றதுக்கும் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு வர்றதுக்கும் சரியாக இருந்தது. இவங்க போனாங்க வெளிநாடுகள்லேருந்து ஏராளமாக சம்பாரிச்சு இங்கே அனுப்புகிற போது உங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வந்து சேருது. அதுக்கு பிறகு அந்த பணத்தை இங்கே செலவு பண்ணுறது அதுக்கும் 20% 25% வரி போட்டு நீங்கள் ஆக இளைஞர்கள் உழைப்பில் இது வளர்றதை தவிர நீங்கள் ஒன்றும் பண்ணல. நீங்கள் அவங்க கொடுத்ததெல்லாம் சாராயம் கொடுத்தீங்க, கொள்ளையடிக்கிறதுக்கு வழி பண்ணீங்க, லஞ்சம் ஊழல் வாங்குறதுக்கு இது பண்ணீங்க, இதுதான் பண்ணியிருக்கீங்களே தவிர வேற ஒன்றும் நீங்கள். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்குவாரிகள் பிரச்சனையாக இருந்தால் சரி, பல இல்லீகலாக நடத்தின அந்த கல்குவாரியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நிறுத்துறதை நான் வரவேற்கிறேன். அதான் இது வந்து பார்க்கணும். இப்போ உடனே நம்ம அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது. வந்த வேகத்தில் புது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு வேற விஷயம். போக என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதனால ஒரே நாளில் அது டெண்டர் விஷயத்துலேயே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதா ஒரு நல்ல விஷயம் வரணும்ல, வந்துடணும், பார்ப்போம் போப்போம். அதுக்கு வந்து விஜய் வந்து முதலே சொல்லிட்டார், நான் வந்து தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணுற எண்ணம் இருந்தால் இங்கே வந்து அந்த எண்ணத்தெல்லாம் தொடர்ச்சி எறிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நிலைமை நீடிக்குதா, பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். பார்த்து அதுக்கு ஒரு விஜிலியண்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், இப்போ யாருக்கு மந்திரி கொடுத்தீங்களோ அவங்களுடைய சொத்தினுடைய இதெல்லாம் லிஸ்ட் எடுத்துவாங்க. அவங்க பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கடந்த காலத்தில் கொள்ளையடித்தவங்க மேலே நான் வழக்குகளை உடனடியாக போடணும். நான் போடலான்னு நினைக்கக்கூடாது. இப்போ வந்து நீலகிரி அந்த ஜெயலலிதா அரண்மனை இருக்க கொடநாடு நான் வந்ததும் கொடநாடு வழக்கை எடுத்துருவேன், போயிடுவேன், வந்துடுவேன்னாரு. ஒன்றும் பண்ணலை, ஆட்சியே போயிடுச்சு, இன்னும் பண்ணல. இன்னும் உங்களுடைய கட்சியிலே இந்த ராமஜெயம் கொலை வழக்கு இன்னும் ஒன்றும் ஆகல. வேங்கவேல் ஒன்றும் ஆகல, எடப்பாடி அது அப்படியே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பகிரங்கமாக உலகமே தெரிஞ்சது கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அந்த ஸ்ரீமதின்ற பொண்ணை கொலை பண்ணி எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். நல்லவர்கள்லாம் போராடினாங்க. நல்லவர்கள் போராடினவங்கள கூட நீ உள்ளே பிடிச்சி போட்டு அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்களா? இதுக்கு பேர் அரசாங்கமா? இதுக்கு பேர் அரசாங்கம் கிடையாது. இது வந்து ஒரு மஃபியா கூட்டம் மாதிரி, இது ஒரு பெரிய கூட்டம், அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் எப்பவுமே ஒரு ஆட்சிக்கு வந்து அதிகாரிகளோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ தாவேகா அரசு அமைஞ்சிருச்சு, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல அதிகாரிகள் மேல சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அதையும் வந்து விஜய் அவர்கள் பரவாயில்ல விட்டுருக்காருன்னு சொல்றாங்க. குற்றமில்லாத இப்ப அருண் போட்டுருக்காங்க, நான் பாராட்டுறேன். காரணம் வந்து அவர் சமீபத்தில் கோர்ட்லேயே நான் 28 ஆண்டு கால வரலாற்றில் எனக்கு வேலை எந்த விதமான தகுதி இல்லைன்னாரு. ஆனால் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் செய்ய முடியும். அதுவும் காவல்துறை அதிகாரிக்கு அது ஒரு நிர்பந்தம். அதனால் அவங்க அந்த அரசாங்கம் சொன்னதை செஞ்சாங்களே தவிர அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலை. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து அதில் தேர்ந்தெடுத்த அதிகாரிகளை நம்ம வச்சுக்கிறது ஒன்றும் தவறே கிடையாது. அண்ணா 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 66 கடைசியில் ஒரு வழக்கில் அண்ணாவை சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போடுவாங்க. அப்போ ஐஜி வந்து விசாரிக்கிறார், உங்கள் பேர் என்ன, யாரை, இன்னும் 3 மாதத்தில் முதலமைச்சர் ஆகிற, உன் பேர், உங்கள் அப்பா பேர், என்ன படிச்சிருக்க, என்ன வயசு, என்ன அடையாளம், சட்டையை கட்டு போவார்னா எல்லாம் பண்ணார். எல்லாத்தையும் பண்ணிட்டார். கடைசியில் இவர் ஆட்சிக்கு வந்ததும் அவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு பார்த்தாரு. அண்ணா உடலை கூப்பிட்டு, உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க ரைட்டு, அதுக்காக நீங்கள் வேணால் உங்கள் வேலையை நல்ல தீவிரமாக நேர்மையாக பண்ணுங்கட்டார். அதான் அண்ணா. அதான் விஜய் பண்ணுறாருன்றீங்களா? பண்ணுறாரு. அருண் மேட்டில் அதான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஐயா, நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஆட்சி அமைஞ்சு ஏறக்குறைய 20 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் எப்படியா போயிட்டுருக்கு ஆட்சி? இது வரைக்கும் அவங்க தெரியும். இப்போ எல்லாரும் புதியவர்கள், அரசுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரிகளை எல்லாத்தையும் மக்களை புரிஞ்சுக்கணும், அரசாங்கத்தை புரிஞ்சுக்கணும், அதிகாரிகளை புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு வராங்க. இது வந்து டூ ஏர்லி இதை பற்றி நம்ம கேட்குறது. அதாவது ஒரு 6 மாதமாச்சும் டைம் கொடுத்தா தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது எதை சொன்னாலும் தப்பு தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் பெருந்தன்மை, அதுதான் ஜனநாயகம். நிறைவாக ஒரு கேள்வியா, அதாவது ஒன்றிய அரசு தொடர்ந்து ஒரு விஷயத்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க விஷயம் என்னன்னா, இந்த PM ஸ்ரீ திட்டம் அப்படின்னு சொல்லி, PM ஸ்ரீ அதாவது மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கு. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்ற மாதிரி தாவேகா அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. ஆனால் சில அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, PM ஸ்ரீ திட்டம் வந்து மேபி தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கையை ஒருவேளை இங்கே அமல்படுத்த வாய்ப்பு இருக்கா?
அதிகாரிகள் எல்லாம் வந்து என்ன எப்படிப்பட்ட அதிகாரிகள் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதாவது அந்த ஒரு 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 தடவை நெடுமாறன் வீட்டில் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நெடுமாறன் பொடா வழக்கில் ஜெயிலில் இருக்கார். அவங்க வீட்டிலேருந்து காலையில் 6 மணிக்கு ஃபோன் வந்து நான் இங்கே தான் இருந்தேன். இதை மாதிரி வீட்டை இதை வந்து சீல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. சரி, நான் இப்போ யாரும் டிரைவர் கிவர் யாரும் இல்லை, நானே கார் எடுத்துக்கிட்டு நேராக மயிலாப்பூர் போனேன். போனால் ஒரு 4-5 வேன் போலீஸு, ஒரு 200-300 போலீஸ் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரையும் தள்ளிக்கிட்டு நான் அங்கே போனேன். முதல்ல யார் நிற்கிறான்ட்டு போனேன். போயிட்டு நான் ஒன்றும் சொல்லலை, செல்யூட் அடிக்கலை, ஒன்றும் பண்ணல. யாரை கேட்டு சீல் பண்ணுறீங்கன்னு ஒரே கேள்வி, முதல் கேள்வி அதான். கேட்ட உடனே அவர் கொஞ்சம் அசந்துட்டார். என்னடா ஒரே ஒரு ஆள் வந்து இவ்வளோ பேர் இருக்கோம் வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு. இது கோர்ட் ஆர்டர்னார். எங்கே காட்டுங்கன்னா காட்டினார். அதில் நெடுமாறனுடைய ஆஃபீஸை சீல் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆஃபீஸை பண்ணீங்க, பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ்ஸை ஏன் சீல் பண்ணீங்கன்னு முடிச்சார். திறந்து விடுங்கன்னு. நாளை திறக்க முடியாது, நான் ரிப்போர்ட்டெல்லாம் எழுதிட்டேன், நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் மூவ் பண்ணுங்க, நான் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிடுறேன் அப்படின்னா. அப்போ தான் சொன்னேன், சார் என்ன நீங்கள் போட்டுக்கிற இந்த தொப்பி, இந்த ஸ்டாரு, இந்த பூட்டு, இந்த சட்டைலாம் உங்கள் அப்பா ஏதோ உங்களை படிக்க வச்சு வாங்கி கொடுத்தாரு. அவங்க அப்பா வசதியாக இருந்தால் பெரியார் அண்ணா எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு 100 ஆடு 100 கழுதை 100 பண்ணி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏழையாக இருந்தால் 1 ஆடு 1 கழுதை வாங்கியிருப்பாங்க. இவங்களாம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சுந்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியை உருவாக்கி அதன் விளைவாக தான் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்ததே தவிர, இல்லைன்னா 1938 இருந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலெல்லாம் மூடினார் ராஜகோபாலாச்சாரியார். திரும்ப 52 வந்து திரும்ப ஒரு தடவை வர்ணாசிரம குலக்கல்வி திட்டம்னு மூடினார். எஸ்எல்சி பரீட்சை எழுதுனா ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகிடுமேன்னு செலெக்ஷன் சிஸ்டம்னு வச்சு நம்மளை ஃபெயில் ஆக்குவாங்க. இப்படியெல்லாம் பண்ணி அதில் தான் மீறி வளர்ந்து வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கண்ணா. தொப்பியை கைட்ட இங்கே வச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா இதெல்லாம் எங்களுக்கு யாரையா சொன்னாங்கன்னார். பரிதாபமாக சொன்னார். ஏன்ட்டா யாரும் சொல்லலை, இளைஞர்களுக்கு அது தெரியல. இதனுடைய வரலாறு தெரிஞ்சால்தான் அவங்க வந்து சரி, அந்த வரலாறு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. இதுதான் உள்ள நிலைமை. இன்னும் வரலாறு சொல்கிறதுக்கு என்னென்ன இதில் கேவலம் என்னென்னா, இப்போவும் அண்ணா, பெரியார் அல்லது சிங்காரவேலர், பாரதிதாசன் இந்த மாதிரி சிலைகளுக்கு பிறந்த நாளில் போய் மலர் தூவி மாலை அணிவிப்பார்கள். மலர் தூரவனுக்கும் இது யாருன்னு தெரியாது, அவன் மாலையும் தெரியாது. நீ வந்து நியாயப்படி சொல்லணும்னா அன்னைக்கு வந்து அது ஒரு பிறந்த நாளை முக்கியமாக வச்சு கருத்தரங்கம், பட்டிமன்றம், பேச்சு போட்டி அது இதுன்னு வச்சா அவங்கள பற்றி தெரியும். அதுவே தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அது இவங்களையே பாதிக்குது. அதெல்லாம் உண்மைகள் பல விஷயங்கள் தெரிந்தால் இவங்களே பாதிக்க. அதனால் அதை மூடி மறைச்சி அந்த கோயிலில் அர்ச்சகர் செய்கிற மாதிரி மலர் தூவி மாலை அனுப்பி அதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம், நியூஸ் பேப்பர் கொடுத்தா அவனும் வாயை மூடிக்கிட்டு இருப்பான். ஏட்டா விளம்பரம் வந்துடுது, நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லாமல் போனால் கூட நீ மலர் தூவியே மாலை இருக்கிறியா யார் என்னன்னு சொல்லலையேன்னு ஏதாவது ஒரு ஆர்டிக்கலாச்சும் எழுதுவாங்க. அது எழுத மாட்டாங்க, நமக்கு தான் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. வரலாறு தெரிஞ்சே வந்து மறைக்கிறாங்க. அதான் நடக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு வித்தை இவங்க காட்டுறதுக்கு கற்றுக்கிட்டாங்களே தவிர இது இதய சுத்தியோடு இவங்க வந்து நேர்மையாக ஒரு தொண்டாற்றணும் அப்படின்னு வரல. அண்ணா கட்சி ஆரம்பித்த போது தெளிவாக சொன்னார், உழைக்கிறவர்கள் வாருங்கள், பிழைக்கிறவர்கள் வராதீர்கள் கட்சி அவரு சொல்லிட்ட அப்படி முதல் வார்த்தை அதுதான். நாம் அரசியலில் ஈடுபடுவது சில்லறை பதவிகளுக்காக அல்ல, சிங்கார வாழ்வுக்காக அல்ல, நம் இனத்தினுடைய விடுதலைக்காகவே நாம் பாராடுகிறோம், அதன் பொருட்டே அரசியல் இருக்கிறோம்னார் அண்ணா. இதுதான் உண்மை. அதுதான் விஜயம் சொல்லியிருக்காரு. அதான் விஜயம் சொல்லியிருக்காரு. இங்க வந்துட்டீங்க, பவருக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் ஒரு ஆட்டம் ஆடிலாம். இதெல்லாம் தெரியாது இவங்களுக்கு. என்ன தெரியும்? இவங்க அண்ணாவை படிச்சா மற்றவங்களை படிச்சா. பாரதிதாசன் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பாரதிதாசனே இப்போ யாருக்கும் பாரதிதாசனா யாருன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுங்க. வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. எது முக்கியமாக இருக்கோ எல்லாம் மறைச்சிட்டாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களும் அவங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அதனால் மோழைகளாக போயிடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை பற்றி பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பாக ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரிடும் என்றோ அஞ்சி ஊமையாய் காலங்கழிக்கும் அபோதிகளும் உண்டு. ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்று விட்டதனால் நன்றி கடனாக ஆட்சியாளர்கள் என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் கபோதிகளும் உண்டு. ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சூடுபவர்கள் யாராக இருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவு தாட்சண்யம் பாராமல்
வெளிப்படையாக பெயர் சொல்லி இடித்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும். இது பெரியார். இது பண்ணி நடக்கிறாங்களா? எல்லாம் பெரியாரை சொல்லுவான், பெரியாரோட சிலைக்கு போவான் வரானா, ஒருத்தரும் கேட்கறதில்ல. இதே அண்ணா வேற என்ன ஆகாது. இதை பற்றி அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஆட்களை பற்றி நமக்கென்ன என்று கூறும் சுயநலமைகளும் தப்பு நடக்குதே அப்படின்னு சொன்னால் நமக்கென்ன, நம்மளே பாதிக்குது பார்த்துக்கோலான்னு நமக்கென்ன என்று கூறும் சுயநலமைகளும், நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடிகைகளும், ஏன் வீண் வம்பு என்று சொல்லும் கோழைகளும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தமிழகத்தில் உறவு காண்கிறோம். அதனால தான் தமிழகம் கீழே போகுதுன்னாரு. பாரதிதாசன் வந்து இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இளைஞர்களுக்கு அவரை மாதிரி வேறு இதை உணர்ச்சியை ஊட்டினவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பாரதிதாசன் வீழ்ச்சியோடு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்தை மிகவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் இருக்கா வீழ்ச்சியோட? இன்னொரு இடத்துல சொல்கிறார், எலிகள் புசிக்க எல்லாம் கொடுத்தே சிங்க ஏறுகள் ஏங்கிடுமோ, புலிகள் நரிக்கு புசிப்பொழித்தே பெரும் புதரினில் தூங்கிடுமோ. தட்டி தட்டி எழுப்பினார். அதெல்லாம் மறைச்சிட்டாங்க, சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் பெற்றோர் புலிவேஷம் போடுகின்றார், மக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றாரா அப்படின்னார். இதெல்லாம் வந்து இளைஞர் மொள்ளத்தில் ஏறுச்சுன்னா அவன் உணர்ச்சி பூர்வமாக நல்லா இருப்பான். அதெல்லாம் இல்லை, இதான் பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம உண்மையிலே தமிழ் உணர்வை ஊட்டி வளர்க்கணுன்றதான் நம்முடைய கருத்தா இருக்கு. இன்னொரு விஷயம் நடுவில் இப்போ வைரல் ஆச்சு. என்னன்னா, அம்மா உணவகம் இருந்துச்சு இல்லையா, அது கடந்த ஆட்சியில சுத்தமா எங்கவே இல்லை. இந்த ஆட்சியிலேயாச்சும் கொஞ்சம் சீர்படுத்தணும்னு முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. ஆனா படத்தை வந்து அம்மா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை தூக்கிட்டு விஜய் படத்தை வச்சிருக்காங்க. அது ஒரு சர்ச்சையா இருக்கியா? பொதுவாக அரசாங்கம் யார் நடத்துகிறாங்களோ அவங்க படத்தை வைக்கிறது இயற்கை. நீங்கள் அம்மா உணவகம்ன்றதே பெயர் எனக்கு சரியில்லை. அம்மா என்றது ஒருவங்க தான். நம்ம பிச்சைக்காரியாக இருந்தாலும் குஷ்டரோகியாக இருந்தாலும் அவங்க மட்டும்தான் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. நீங்கள் இப்போ அம்மா உணவகம்னு அப்படின்னு சொல்கிறதே, அந்த வார்த்தையே வந்து அம்மான்ற வார்த்தை ஒரு புனிதமான வார்த்தை. அதுக்கு முன்னே அங்கே வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்கு பதில் அரசு உணவகம்னு வச்சா என்ன தப்பாக போச்சு? அதை வச்சுருக்கலாம். அரசாங்கத்தினுடைய யார் இருக்காங்களோ அவங்களுடைய படத்தை வைக்கிறது இருப்பேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி படமும் இருக்கும், ஸ்டாலின் படமும் இருக்கும். நான் பல இடங்களில் அரசு அதிகாரிகளுடைய அலுவலகங்களை பார்த்தா 2 பேர் படமும் இருக்கும். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அப்போ கருணாநிதி வச்சா மற்றவங்களெல்லாம் வைக்கணும்ல, அதெல்லாம் கிடையாது. அது எதுக்காக அது வைக்கிறது அப்படின்றது, எல்லாத்துலேயும் இவங்க வந்து குடும்ப அரசியல் பண்ணிட்டாங்கன்றது தான் உண்மை. அது என்னைக்கு அது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இனி ஒருத்தரை இவங்கெல்லாம் தப்பிச்சு வர முடியாது. காரணம் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஒரு இயக்கம் தொடர்ந்து இருக்கணும்னா தொண்டர்கள் வந்து மிகுந்த உற்சாகத்தோடு உணர்ச்சி பூர்வமாக தலைமை மீது தீவிர பற்றுதலோடு இருக்கணும், விசுவாசத்தோடுமா பற்றுதலோடு இருக்கணும். தொண்டர்கள் அப்படி இல்லை. காரணம் வந்து அவங்களெல்லாம் நீங்கள் வந்து அலட்சியப்படுத்திட்டீங்க. மக்களும் உங்கள் மேலே பாசத்தோடு இல்லை, அவங்களும் துரோகம் பண்ணிட்டு. ஏழை எளியவர்களும் இப்போ வந்து நம்ம அப்பன் செத்ததுனால குடியினால் தானே, இந்த குடியை கொண்டு வந்தவங்க இவங்க தானே அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் இந்த குடியினால் குடும்பங்கள் அழிந்து போகுது. அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படலை. அதுக்கு பிறகு யார் எப்படி இந்த கட்சியை திரும்பவும் கொண்டு வர முடியும்? இனிமேல் கொண்டு வரவே முடியாது. இது சும்மா இருக்கிற வரைக்கும் புலிக்கு பயந்தவங்க என் மேலே படுத்துவாங்கடான்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் வந்து இருங்கன்னா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அப்படி காலத்தை ஓட்டுறதுக்கு பயன்படுமே தவிர இது ஒன்றும் படாது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உள்ளாட்சி மன்றங்கள் மற்றதில் தேர்தலில் கண்டபடி வரும். யார் யாருக்கு செல்வாக்கு எங்கே இருக்கோ அது ஊரை பொறுத்து, ஆளை பொறுத்து, ஜாதியை பொறுத்து, மற்ற பல்வேறு விஷயங்களில் வரும். அதெல்லாம் கணக்கெடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் உள்ளாட்சியில் வந்தோம்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு இதே கிடையாது. ஆனால் ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிற்சங்கம். அண்ணா தொழிற்சங்கம் அந்த தலைவரே இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு போயிருக்கிறது ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருக்கு. இது எப்படியா பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். திமுகவுக்கு அறிவகம்னு ஒரு பில்டிங், அதுக்கு பிறகு அண்ணா இருந்த காலத்தில் அன்பகம்னு ஒரு கட்டடத்தை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து அண்ணா அறிவாலயம் கட்டிட்டாங்க. கட்டும்போது அப்போ திமுகவில் தொழிற்சங்க தலைவராக குப்புசாமி இருந்தார். ரொம்ப நேர்மையானவர், திருமணம் ஆகாதவர், அதுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டவர். அவர் வந்து என்ன கருணாநிதிகிட்ட என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தொழிற்சங்கத்துக்கு கட்டணம் இல்லை, தான் நீங்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டீங்க, அந்த அன்பகத்தை எங்ககிட்ட கொடுங்க, தொழிற்சங்கம் நடத்துது. அவர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணார், ஸ்டாலினையும் வச்சுக்கிட்டு அன்பகம் இளைஞர் அணிக்கு வேணுமா தொழிற்சங்கத்துக்கு வேணுமா யோசனை பண்ணிவாங்க, யார் முதல்ல 10 லட்சம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கட்டடம். இது நமக்கு வெளிப்படையாக தெரியல, யார் கொடுக்க முடியும்?
அதுக்காக அதாவது அந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் விடணுன்றதுக்காக எவ்வளோ பெரிய சதி திட்டங்கள் அதெல்லாம் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் அதாவது ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ண ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அவருடைய குடும்பம் இருக்கும். அதை தான் பண்ணார். இன்னும் நிறைய சொல்ல முடியும். ரிப்பன் பில்டிங்கில் அப்போல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மேயர், ஒரு தமிழர், ஒரு எஸ்சி, ஒரு தமிழர், ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழர், ஒரு முஸ்லீம், ஒரு தமிழர், ஒரு பிராமின் ரொட்டேஷனில் வரும். மேயர் பதவின்றது ஒரு ஏறக்குறைய ஒரு அலங்கார பதவி தான். அது கீழே கமிட்டிகள் இருக்கும், அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ ஸ்டாலின் மேயராக வந்தது என்ன பண்ணிட்டார், இவர் முதலமைச்சராக இருந்தார். 5 ஆண்டும் அவர் தான் மேயர். இந்த சிஸ்டமே கூடாதுன்ட்டார். அதான் தனக்கு அப்படின்னு வரும்போது எதையுமே தனதாக்கி கொள்ளணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் என்னால். இப்ப அண்ணா அதாவது அதிமுகவுடைய தொழிற்சங்கமே இப்ப இல்லாம போற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கையா? இப்ப அது சார், பெரிய அதிமுகவே இல்லைன்ற நீங்கள் அதிமுக தொழிற்சங்கம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஆமா. கூந்தலே இல்லை, பூ முடிக்கிறது எங்க? புரியுதுயா. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் திரு விஜய் அவர்களுடைய நடவடிக்கை என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றியா. நல்லது, வணக்கம்.